எனக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் கிடைத்தது போல எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த உலகத்திலே என்ன கிடைக்கும், தேவனிடத்திலே எப்படி கிடைக்கும் என்பதை குறித்து எனக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். நாம் மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், நாம் மாற்றப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் தரும் பொழுது அதை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் வண்டியில போய் கொண்டிருக்கும் பொழுது நாம் போக வேண்டிய பாதை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நாம் சென்று கொண்டிருக்கிற வழி தெரியாமல் இருக்கலாம். திடீரென்று சொல்லி ஒருவரிடத்திலே நாம் விலாசம் கேட்போம், அட்ரஸ் கேட்போம், நான் போற பாதை எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு நாம நினைப்போம், நான் போய் கொண்டிருக்கிறது எனக்கு சரியான பாதை, இதுல நான் போனா நான் கண்டிப்பா நான் போய் சேர்ந்துருவேன்னு. ஆனால் நம்ம விசாரிக்கக்கூடிய அந்த நபர் சொல்லுவாங்க, இல்ல நீங்க வந்த வழி இப்படி அல்ல, இதிலிருந்து திரும்பி மறுபடியும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வழியை நாம் பயன்படுத்தி கொண்டு போவோம். அந்த வழி அவர்களை சரியான பாதையிலே கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த உலகம் காட்டுகிற வழி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கொடுக்கும். இந்த உலகம் காட்டுகிற பாதை நம்முடைய வேதனைகளின் பாதைகளாக தான் இருக்கும். ஏன் என்று சொன்னால் நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய சுயம், நம்முடைய அறிவு, நாம் அனுபவிக்கிற சில விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் உனக்கு முன்னாக போய் கோணலான வழிகளை செவையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்முடைய வழிகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த சரீரத்தை உண்டாக்கினது அவர், இந்த சாயலை கொடுத்தது அவர், இந்த ஆத்துமாவை உருவாக்கினது அவர், இதற்குள்ளே தன்னுடைய ஆவியை வைத்ததும் தேவன்தான். இதற்குள்ளாக இருந்து அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை நாம் திட்டமிட்டபடி நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நல்லதுதான். ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய முடிவை காட்டிலும் ஏசு கிறிஸ்து காண்பிக்கிற ஒரு வழி நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வழியாகத்தான் இருக்கும். அழகான ஆலோசனை, உன் ஆத்துமா வாழ்வது போலதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். உன் ஆத்துமாவின் நிலைமை எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஆவி எங்கே இருக்கிறது? இன்றைக்கு உலகத்திலே பிசாசின் ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர்கள் உண்டு. பிசாசு ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருக்கிறது, பிசாசுக்கு அடிமையானவர்கள் உண்டு. அந்த பிசாசின் ஆவி அவர்களுக்குள்ள இருந்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வழி கொடுக்கிற தேவன். இரண்டாவது, உங்களுடைய சரீரம் குறைபாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், பலவிதமான சூழ்நிலைகளினாலே கெடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நம்முடைய உணர்வுகளினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நம்முடைய அவயங்கள், நம்முடைய உடல் உறுப்புகள் நம்மை கெடுத்த நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அந்த சரீரத்திலிருந்து விடுதலை அடைய அவர் நமக்காக இரத்தம் சிந்தின தேவன், அவர் நமக்காக விடுதலை கொடுத்த தேவன். நீங்கள் எங்கு சிந்தனையிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த உணர்வுகளுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த விதத்திலே ஆவியிலே பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாலும், தயவு செய்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். எதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கி இவ்வளவு அருமையான பாதையிலே நம்மை சீர்படுத்துகிறார் என்று சொன்னால், நாம் வாழ்கிற நாட்கள் மிக குறுகின நாட்கள். நாம் இந்த பூமியிலே வாழக்கூடிய வருஷங்கள் மிகவும் குறுகினதுதான். ஆனால் அந்த வருஷங்களிலே தேவனோடு வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் பொருட்டு நான் மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அதற்காக ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய வழிகள் வேண்டுமானால் ஒரு காரணத்தோடு உலகத்தோடு ஒத்து போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் எந்த இடத்திலே, எந்த திசையிலே, எந்த தேசத்திலே, எந்த வீடுகளிலே, எந்த எல்லைகளிலே இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் சரீரத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய எதிர்காலம் அவர் கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி. ஆமென். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா? ஆமென். சுகமான ஒரு வாழ்வு, சுகமாய் இருக்கும்படி விரும்புகிற தேவன், நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிற தேவன். நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்துல என் பலத்தினால், என்னுடைய ஆசீர்வாதத்தினால், என்னுடைய அறிவினால், என்னுடைய சுயத்தினால் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி.
நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமானதா இருக்காது. இன்னைக்கு அநேக பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களோ அவர்களும் தேவைகளை தேடி பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடுகிறதற்கு ஒரே ஒரு காரணம், இன்னும் சுகமான வாழ்க்கை எனக்கு இல்லை என்று சொல்லி பூரணமாகாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, உன் சுக வாழ்வை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. தயவு செய்து அவருடைய சித்தத்திற்கு உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவர் இன்று முதல் எதற்காக உங்களை உண்டாக்கினாரோ, எதற்காக உங்களை படைத்தாரோ, எந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறாரோ அதன் பலனை அடைவதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களோடு இணைந்து உங்கள் வழிகளிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய எதிர்காலத்திலே அவர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வழிகளை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். உன் ஆத்மாவை சரி செய்து கொள். உலர்ந்து போனவனுடைய ஆவியை சரி செய்து கொள். சரீரத்தை பரிசுத்தமாக்குவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இன்று முதல் புதிய திட்டத்திற்கு, புதிய ஆசீர்வாதத்திற்கு நிச்சயமாய் தேவன் மாற்றுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து இந்த வேளையிலே ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தங்களுடைய வாழ்க்கை குறித்து பல கேள்விகளோடு சிந்தனைகளோடு இருந்தவர்களுக்கு இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த ஆலோசனை அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அவர்களோடு கூட இருந்து விடுதலை தருவீராக. எதனால் கட்டப்பட்டு, எதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதிலிருந்தெல்லாம் அவர்கள் விடுதலை அடைந்து ஆண்டவரே ஒரு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த சுக வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Our address: Sister G. Windrasi, Bethesda Ministries, 42/20A, Apusami Layout, Red Fields, Puliyukulam, Coimbatore 641045. Our mobile number 9843966225 9500552692. Our email address vinirasivenu@gmail.com. You can follow us in Facebook at vinirasivenu. You can also follow us in YouTube, vinirasi.bethesda Ministries.